ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பவுலில் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 குடமிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்திக்கோங்க. 3 ஸ்பூன் வேர்க்கடலையை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னா அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 5 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கணும். பண்ணி வச்சிருக்கிற வெங்காய குடமிளகாய் இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்குக்குள்ளரே இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சனும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான சப்பாத்திக்கு டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.